श्रीराम जय जय राम. அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே. ராமபிரான் ஒரு சிறந்த சேவகன், சிறந்த சகோதரன், சிறந்த அரசன். அவெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமபிரான் அவனே வாழ்ந்து காட்டியிருக்கார். ராமாயணத்தை முழுசா படிச்சாலோ இல்லாட்டி பிரத்தியார் சொல்லி நம்ம காதால கேட்டாலோ நம்மளோட மன அழுத்தம் குறையும். ராமாயணம் மட்டும் கிடையாது, ராமாயணம் தொடர்பான கதைகள், கிளை கதைகள் படிக்கிறதாலையும் கேட்கறதாலையும் நம்ம மனசு அமைதி அடையிறது. ராமாயணத்தை கேட்கறதுனால எல்லா தெய்வங்களும் அவளை வழிபட்ட மாதிரி நினைச்சுண்டு திருப்தி அடைஞ்சு நம்மளுக்கு அவளோட அருளை பொழியறா. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே செவிக்குளிர பாடிடுவோம் அப்படின்னு அந்த ராமனோட கதையை கேட்கறதுனால இக பர சுகம் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடுமா. ராமாயணத்துல எதுதான் சிறப்பு இல்லை, ஒன்னொன்னு சிறப்பாச்சே. ராமாயணத்துல எல்லாத்தையும் முழுசா நம்மளால ஒரு சேர கேட்க முடியலன்னாலும் ராமாயணத்தில் நவவித பக்தி அப்படின்னு தலைப்பை எடுத்துண்டு அதுல சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார்கள் ஸ்ரீமதி வசந்தா தேவராஜன் மாமி அவா. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாமிய பத்தி ஒரு சில வரிகள். இவர் திருக்குடந்தை ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஆண்டவன் கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிண்டவா. திவ்ய பிரபந்தம், தேசிக பிரபந்தம் எல்லாத்தையும் டெய்லி தன்னோட ஆத்திலேயே டெய்லியும் சொல்லக்கூடியவா. இவர் பாகவோத்தமர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில தமிழ்ல வியாசங்கள் அப்புறம் கவிதைகள் இதெல்லாமும் எழுதி வந்துட்டு இருக்கா. மாமி ராமாயணம் பாகவதம் அவளோட குரு சுந்தரேசன் அவர்கிட்ட கத்துன்னு இருக்கா. லக்ஷ்மி சகஸ்ரம், யாதவாபியுதயம் சரோஜா அனந்தநாராயணன் அவ கிட்ட கத்துன்னு இருக்கா. பகவத்கீதை திருமதி மைதிலி மோகன் அவ கிட்ட கத்துன்னு இருக்கா. உபன்யாசம் பண்ண ஒரு நிலையிலையும் அவரை ஊக்குவிச்சது திரு சுந்தரேசன் அவர் தான் அப்படின்னு சொல்றா. அதையும் தவிர ஜெயதேவர் அஷ்டபதி திரு சிவராஜன் அப்படின்றவர்கிட்ட கத்துன்னு இருக்கா. இவ்வளோ நிறைய கத்துன்னு இருக்கக்கூடிய மாமி இந்த மாதிரி சம்பிரதாய விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடோட இருக்கக்கூடிய மாமி நம்ம சேனல்ல சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாக்கியம்தான். இன்னும் நான் ரொம்ப பேசாம மாமியோட ராமாயணத்தில் நவவித பக்தி அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீமதே வரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புல்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நம்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே. ராமனின் மாண்பையும் பண்பையும் விடுத்து வேறொன்றையும் கற்ப நினைப்பார்களோ. அடியேன் வசந்தா தேவராஜன். ஸ்ரீ ராமாயணத்தில் நவவித பக்தியை பற்றி பகிர்ந்து கொள்ள ஓர் மேடை அமைத்து கொடுத்ததற்கு திருமதி ஜனனிக்கு என் நன்றிகள். சிறிய வயதில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு தானும் கற்று சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோருக்கும் கற்பித்து இன்று ஓர் உயர்நிலையில் இருப்பவளுக்கு எனது வாழ்த்துகள். நடையில் நின்ற உயர் நாயகன் என்று ராமர் தந்தையின் பெருமையால் அன்றி தன் குணத்தால் உயர்ந்து நிற்கிறான் என்பார்கள். அப்படி தந்தை ஓர் உயரிய ஸ்தானத்தில் இருப்பினும் என்ன தவம் செய்தார்களோ இவளை பெற்ற வயருடையாள் என்பது போல் தன் பக்தியால் மேன்மையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அடியேன் ராமாயணத்தில் பக்தியை பற்றி பேச வந்துள்ளேன். பிரகலாதன் உரைத்த நவவித பக்தியில் ராமாயணத்தின் பாத்திரங்களுக்கு பொருத்தி அடியேன் படித்து அறிந்த வகையில் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பிழையாவும் சிறுமதியால், நிறை ஆச்சாரியன் அருளால் மட்டுமே. பக்திக்கு பலவித விளக்கங்கள் உள்ளன. இது நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. கண்ணனின் பக்தி யோகத்தில் சமக சத்ரௌச்ச மித்ரேச்ச ததாமான அபமானயோகோ சீதோஷ்ண சுகக துக்கேஷு சமக சங்க விவர்ஜிதக. வெற்றி தோல்வி, நண்பர் விரோதி, புகழ்ச்சி இகழ்ச்சி எதற்கும் மயங்காது அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபடுபவனே அவனுக்கு பிரியமானவர்கள் என்று கண்ணன் கூறுகிறான். இதில் ராமாயணத்தில் 9 வித பக்தியை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவது 9 வித பக்தியை சொன்னது பிரகலாதன் தான்.
ஸ்ரீமத் பாகவதத்தில் உரைக்கிறான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். கண்ணன் தன்னை எளிமையாக அடைய பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்திய பகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனா என்று கூறுகிறார். நம்மாழ்வாரும் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை யாவும் கண்ணனுக்கே என்கிறார். இறைவனிடம் இப்படித்தான் பக்தி செய்ய வேண்டும் என நமது சனாதன இந்து தர்மத்தில் வரையறுக்கப்படவில்லை. தோழனாக, தாசனாக, தன் குழந்தையாக, தன்னையே அர்ப்பணிப்பவனாக என்று பலவித நிலைகளில் பக்தி செய்து உய்யலாம். மன ஈடுபாடும் திருட விசுவாசமும் தான் வெகு முக்கியம். பக்தோ பவதி ராமோ பவதி உன்மத்தோ பவதி என்பது நாரதரின் வாக்கு. தன்னை மறந்து இறைபக்தியில் தன்னை மறப்பது உன்னத பக்தி என்று கூறுகிறார்கள். ஜெயதேவர், துக்காராம், கபீர்தாஸ், மீரா, இன்னும் பலர் உள்ளனர். இனி முதல் பக்தி சிரவணம் பார்ப்போம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வன் செல்வத்துள் எல்லாம் தலை என்று குறள் கூறுகிறது. இறை நாமத்தையும் அவரின் புகழை சொல்லும் கதைகளையும் கேட்பதுதான் பக்தியின் முதல் வகை. இதுவே ஆதிகவி முனிவர் வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணம் எழுதியுள்ளார். அவர் லவகுஜா இங்கே பாடியுள்ளார். ராமர் அதனை சிரவணம் செய்கிறார் என்று கூறுகிறார்கள். அது அவரது வாழ்க்கையை சித்தரிப்பது என்ற பெருமைக்காக இல்லை. சாரித்திர சிரவணே ஸ்வயம் ரகுபதிகி சங்கீர்த்தனே சீதோ சீதாச்ச ஸ்மரேன ததங்கிரி பஜனே கைகேயி புத்ராத் பூத் பூஜாயாம் சபரி பிரவசன சீதோ தாஸ்யே. வித்வேஷ பக்தி கொண்ட ராவணனை பற்றி கூட சிரவணம் செய்துள்ளார் அந்த கதையில். ஆனால் சீதை மகாத்மியம், லக்ஷ்மணன், பரதன், சுக்ரீவன், சபரி போன்றோரின் மகிமைகளை கேட்பதை ராமன் விரும்பி அரசனாக அல்லாது ஓர் அங்கத்தினனாக கீழே அமர்ந்து சிரவணம் செய்தாராம். தியாகராஜரும் தன் ராமனின் கதையை சிரவணம் செய்ததை தன் பாடல் க்ஷீரசாகர சயனா நனுசிந்தவே வடை வரேன ராமா என்று சிரவண பக்தியின் உயர்வை கூறுகிறார். நாமும் ராமநாமத்தை சிரவணம் செய்து பக்தியுடன் வாழ்வோம். அடுத்தது கீர்த்தனம். ஒருவன் சிரவணம் செய்ய வேண்டுமென்றால் நாமத்தின் மகிமையை எடுத்துச் சொல்ல ஒருவர் வேண்டுமல்லவா? பாகவதத்தில் சுகர் சொல்ல பரீட்சித் சிரவணம் செய்கிறார். இறைவனின் குண விசேஷங்களை கீர்த்தனம் செய்வதே கலியுகத்தில் சிறந்த பக்தி என்று வேதவாக்கியம் சொல்கிறது. தியாயன் கிருதே யஜன் யஜ்யை தி ஆராதாயாம் திவா அபரேட்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் என்று விஷ்ணு புராணம் உரைக்கிறது. கிருதயுகத்தில் தியானம் செய்ததாலும் திரேதாயுகத்தில் யாகம் செய்ததாலும் கிடைத்த பயன் கலியுகத்தில் சங்கீர்த்தனத்தில் கிடைக்கும் என்று விஷ்ணு புராணம் உரைக்கின்ற. எம்பெருமானும் பத்ம புராணத்தில் ந அகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயை ரவௌ மத் பக்தா எத்திர காயந்தி தரதிஷ்டாமி நாரத என்று நான் பக்திக்கு மயங்குகிறேன், அதை பாடுபவர்களிடம் நான் மயங்குகிறேன் என்று கூறுகிறார். இந்த இதில் வால்மீகியே ராமர் கதையை கீர்த்தனம் செய்தவர். குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். இந்த ராமாயணத்தை குருவினிடம் சங்கீத ஞானம் பெற்று லவகுச்சர்களும் மதுரமாக கீர்த்தனை செய்கிறார்கள். கானாமிருதம் என காந்தர்வ தத்துவம் அறிந்து சங்கீத சாஸ்திரம் அறிந்து எல்லோரும் சொக்கும் வண்ணம் கீர்த்தனம் பாடினார்கள். லவகுச்சர்களே கீர்த்தனா பக்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஹரிநாம சங்கீர்த்தனமே முக்திக்கு எளிது. ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. இனி அடுத்ததாக ஸ்மரண பக்தி பார்ப்போம். ஸ்மரணம் பஞ்சவிதம் என்பார். எந்த நிலையிலும் எந்த அளவிலும் பகவானையே நினைப்பது, வெளிப்புற நடப்பில் மனதை விலக்கி பகவானின் மீது நிலை நிறுத்துவது, அவரது பெயர் பண்புகள் வடிவுகளை தியானிப்பது, அமிர்தத்தின் தொடர்ச்சியான ஓட்டம் போல் இடையூறு இல்லாமல் தொடரும் போது அது நிலையான நினைவாகிறது. சுயத்தை பற்றிய விழிப்புணர்வு கூட இல்லாமல் ஓர் மயக்க உணர்வில் இறைநாமத்தை மட்டுமே ஸ்மரணம் செய்வது. இதற்கு ராமாயணத்தில் அன்னை சீதா தேவியே ஓர் எடுத்துக்காட்டு. அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட காலம் முழுதும் ராமஸ்மரணை அன்றி வேறெதுவும் தோன்றாது. தன்னையே ஒடுக்கி
ஊன் உறக்கமின்றி ராமநாம ஸ்மரணையுடன் பக்தி செய்து காட்டியவள் அன்னை சீதாதேவி. அவரது ஸ்மரணையே அவள் ஜீவ ஓட்டமாய் இருந்தது. ஆண்டாள் ஒரு இடத்தில் கைவளை கடல் வளையாகின்றன என்று கூறுகிறாள். அதுபோல் எல்லா நிலையிலும் ராமஸ்மரணை செய்து மட்டுமே சீதை இருந்தாள். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாகா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம் என்று கீதையில் சொல்வது போல் என்றுமே ராமனின் நினைவாகவே எல்லா துன்பங்களையும் கடக்கும் ஓர் நாமத்தை உரைத்தவள் சீதை, ஸ்மரித்தவள் சீதை. அடுத்தது பாத சேவனம். முயற்சி இல்லாமல் கிடைத்த அரசை பதவியை வேண்டாம் என்று உதறி ராமனின் திருவடி நாடி அவனை வணங்கி அயோத்தி வந்து அரசாள வேண்ட ராமனோ பித்ருவாக்கிய பரிபாலனத்தை காரணம் சொல்லி மறுக்க வசிஷ்டர் உபதேசத்தை ஏற்று ராமனின் பாதுகைகளை சிரத்தில் வைத்து வணங்கிய பரதனை அல்லாது பாதசேவனத்திற்கு வேறவர் பொருந்துவர்? கைகேயி பரதனை ராஜ்யமாள அழைக்கிறார். அன்னையை உதறியவன் அவன். வசிஷ்டர் பரதனை ராஜ்யமாள அழைக்கும் பொழுது மனு தர்மம் உரைத்து மூத்தவனே தந்தை சொத்தை ஆள உரியவன், மற்றவர்கள் தந்தையிடம் போன்று மூத்தவனை பின்பற்றி வாழ வேண்டும் என்று மனுவின் கட்டளையை மீறுவதா என்று உரைக்கிறார். கௌசல்யா பரதனை புரிந்து கொள்ளாது பழி சொன்னவுடன் ராமனை காட்டுக்கு அனுப்பியது தனக்கு பங்கு உண்டெனில் குருமுகமாக கற்பிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள் பயன்படாது போகட்டும் என பல சபதங்கள், பல தர்ம நீதி சாஸ்திரங்கள் உரைக்க கௌசல்யா மனமகிழ்ந்து தூய வாசகம் சொன்ன தொன்றலே என தழுவினாள். தயரதன் தான் இருக்கும் பொழுது ராமனை ராஜ்யம் ஏற்றுக்கொள் என்றவுடன் மணிமுடி சூட ஒப்புக்கொண்டான். ஆனால் பரதனோ தந்தை வானுலகம் செல்ல தாயின் வரத்தால் சொந்தமாகிய ராஜ்யத்தை மறுத்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து ராமன் வரும் வரை அரசாண்டவன் புகழ் என்னென்பது? வனத்திற்கு சென்று ராமரிடம் தன்னால் தானே இந்த அனர்த்தம் என்று வருத்தப்பட ராமர் அவரை சமாதானம் செய்து பாதுகைகளை அளிக்கிறார். அவன் தலையில் ஏற்று 14 ஆண்டு முடிந்தவுடன் ஒரு நாள் கூட ராமர் வர தாமதமானாலும் நெருப்பில் விழுந்து விடுவேன் என்று கூறி பரதனும் ராமருடைய பாதுகைகளை தலையில் வைத்து கொண்டு ராமர் இல்லாத அயோத்தியில் இருக்க விரும்பாமல் அருகில் நந்தி கிராமம் என்ற இடத்திற்கு வந்து பாதுகைகளையே சிம்மாசனத்தில் வைத்து பட்டாபிஷேகம் செய்து அரசாள்கிறான். ராமரோ தன் அருகில் இருப்பதாக நினைத்து அந்த பாதுகைகளின் துணையோடு எந்த ராஜபோகத்தையும் ஏற்காமல் காட்டில் ராமர் இருப்பது போலவே தானும் மரவுரி ஜடை அணிந்து தபசியவாக வாழ்கிறான். கம்பர் இதனை அழகாக எடுத்து கூறுகிறார். வேறு செய்வது ஒன்று இன்மையின் செம்மையின் திருவடித்தலத்தை கேட்டு பெறுகிறான் பரதன். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான், முடித்தளம் இவையென முறையில் சூடினான். சுவாமி தேசிகன் அதனாலேயே பரதனுக்குத்தான் வணங்குகிறேன் என்று முதல் வணக்கத்தை சொல்கிறார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதார ஹரணாய பக்திபாஜாம் எதுபக்தியம் அசேஷதக பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவக பிராயச்சத் சீமகா தேஜா பாரதாய மகாத்மனே என்று வால்மீகியும் கூறுகிறார். அதனால் பரதன் மிக உன்னதமான ராமனின் திருவடி தாமரை எக்காலும் தொட்டு இன்பமுறும் பெருமை பாதுகைக்கு உள்ளதால் அதனையே அணிந்த பரதன் அண்ணல் பாதுகையன்றி வேறு எதையும் தொழாது இன்றும் ராஜ்யம் ஆண்டு வந்தான். இப்பேற்பட்ட பாத சேவனம் வேற யாருக்கு கிட்டும்? பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் கூறுகிறார். பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பமென இரண்டும் இருத்தேன், ஐம்புலன்கட்கு அடையாயின வாயிலொட்டி அறுத்தேன், ஆர்வச் செற்றமவை தன்னை மனத்தகற்றி வெறுத்தேன், நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே என்று நம்மாழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று கூறுகிறார். நாமும் இவர்களைப் போல் பக்தி செய்து உய்வோம். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம் பார்த்தோம். அர்ச்சனம் பாக்கியும் நாம் பார்ப்போம். அர்ச்சனம் என்பது இந்த பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் மனது எப்போதும் இறை சிந்தனையில் ஈடுபட்டு இருக்கும். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாதி மாம் நமஸ்குரு மாம் ஏவஷ்யசி யுக்வைவம்
ஆத்மானம் மத் பராயணகா என்று மனது எப்பொழுதும் இறைவனை சிந்திப்பதில் ஈடுபடுத்தி அவனிடமே லைத்திருந்தால் அவனை அடைவது உறுதி என்கிறார் கண்ணன். இறைவனுக்காக நிர்மலமான மனதுடன் பூ பழம் நைவேத்தியம் செய்து பூக்களால் அர்ச்சித்து பக்தி தொண்டில் ஈடுபட்டவள் சபரி. மாதங்கமுனி ஆசிரமத்தில் உனக்காக காத்திருக்கிறாள் சபரி என்று கபந்தன் சொல்ல ராமலக்ஷ்மணர்கள் அங்கே செல்கிறார்கள். தௌத திருஷ்டுவா ததா சித்தா சமுத்தாய கரிதாஞ்சலி ராமஸ்ய பாதௌ ஜக்ராக லக்ஷ்மணஸ்ய தீமதக. அவர்களை பார்த்ததும் சபரி கூப்பிய கரங்களுடன் அவர்களை நமஸ்கரித்து பாத்தியம் ஆச்சமனீய ச சர்வ பிராதாத்யதாவிதி என்று கிரமமாக அவர்கள் பாதங்களை அலம்பி பருக நீரையும் வழங்கி அவர்களிடம் தன் ஆச்சாரியன் ராமன் வருவான், காத்திருந்து அவர்களுக்குரிய மரியாதையை அளித்து பின் வற்றாத உலகை அடைவாய் என என் ஆச்சாரியன் கூறியதாக உரைத்தாள். தன் ஆச்சாரியன் வார்த்தையை ஏற்று எப்பொழுது வருவான் என அறியாது நித்தம் அவர்களுக்காக புஷ்பங்களை சேகரித்து பழங்களை சேகரித்து வைத்திருந்தாளாம். அப்பொழுது ராமர் வந்தவுடன் ராமலக்ஷ்மணர்களுக்கு அந்த பழங்களை கொடுத்து புஷ்பங்களால் அர்ச்சித்து அவளது ஆச்சாரிய பக்தியை மெச்சிய அர்ச்சனை என்று ஏற்று நீ விரும்பும் உலகு செல்லலாம் என கூற ராமனின் அனுமதியுடன் சொர்க்கம் அடைந்தாள். சபரியின் இது ஆச்சாரிய அனுகிரகத்தையும் காட்டுகிறது. விருப்பு வெறுப்பு அற்று ஆச்சாரியன் காட்டிய வழியில் நம்பிக்கையுடன் பக்தி செய்தால் பரந்தாமன் அருள் நமக்கு கிடைக்கும் என சபரி உணர்த்தியதை நாமும் கடைபிடித்து வாழ்வில் ஓய்வு பெறுவோம். இதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓர் சின்ன கதை சொன்னதை பகிர விரும்புகிறேன். ஓர் தந்தை மகனுக்கு பிடித்ததை வாங்கி வருகிறார் சாப்பிடுவதற்காக. கொடுத்துவிட்டு எனக்கு கொஞ்சம் தருவாயா என்கிறார். அவன் மறுக்கிறான். உடனே நான் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படி என்கிறாள். உடனே அவனது தாய் எனக்கு தான் அவன் கொடுப்பான், நான் தானே அவனுக்கு எல்லாமே செய்கிறேன், எனக்கு தா என்று சொல்ல மகன் அதுவும் தரமாட்டேன் என்கிறான். ஆனால் அப்பொழுது அங்கு வந்த ஒரு ஏழை தாயின் சிறுமி இவனை மிரள மிரள பார்க்க அவன் அவளுக்கு லட்டுவை தருகிறான். இதன் அர்த்தம் பெருமாளிடம் உனக்கு தங்க கவசம் போடுகிறேன், பணம் தருகிறேன், எனக்கு அருள் தர வேண்டும் என்றால் பெருமாள் தரமாட்டார். நிர்மலமான இதயத்துடன் அவனுக்கு நாம் சேவை செய்ய நாம் கேட்காமலே அவன் அருள் நமக்கு கிடைக்கும். ஏது தர்மாமிருதம் இதம் யதோக்தம் பரியுபாசத்தே ஸ்ரத்தானாம் அத் பரமாபக்தார் தே தீவமே பிரியகா என்று கீதையில் சொன்னது போல் சபரியைப் போல் நாமும் நிர்மலமான பக்தியை செய்வோம். அடுத்தது வந்தன பக்தி. பகவானை அடைக்கலமாக அடைந்து பக்தி செய்வது. அரக்கர் வம்சத்தில் பிறந்தாலும் அரக்க குணமின்றி ராவணன் சீதையை கடத்தி வந்ததை எதிர்த்து தர்ம நெறி உபதேசித்தும் ராவணனால் விரட்டப்பட்டு குடும்பம் ராஜ்யம் எல்லாவற்றையும் உதறி ராகவனை சரணடைந்த விபீஷணனின் வந்தனா பக்தி மிக உயர்ந்த ஒன்று. இலங்கையிலேயே நித்தியம் ராமநாமம் ஜபித்து ஒழுக்க நெறிமுறைகளுடன் வாழ்ந்து வந்தவன் விபீஷணன். ராவணன் யுத்த ஆலோசனை நடத்த அங்கு வந்த விபீஷணன் சண்டைக்கு காரணமான சீதையை திருப்பி அனுப்பிவிடலாம் என கூற ராவணன் அவனை வெளியேறச் சொல்கிறான். ராவணனை எச்சரித்துவிட்டு ராகவனை சரண் அடைகிறான் விபீஷணன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நான் தீய நடத்தை கொண்ட ராவணனின் சகோதரன், உலகத்துக் காவலனான உன்னையே சரணடைய வந்துள்ளேன். நான் என் ராஜ்யம் குடும்பம் சர்வத்தையும் விட்டு அஞ்சலி அஸ்தத்துடன் உன்னை சரணடைய வந்துள்ளேன். மன்மனா மத் பக்தோ மத் யாதி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஸ்யசி சத்தியம் தே பிரதி ஜானே பிரியோசமி என்று கீதை கண்ணனில் சொல்வது போல் மனம் இதயம் முழுவதையும் கொடுத்து ஒருவன் பக்தனாகி தன்னை வணங்கி வந்தனம் செய்தால் அவன் தனக்கு பிரியமானவன் என்று கூறுவது போல் இங்கே ராமரும் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் வர்த்தம் மம விபீஷணோவா சுக்ரீவக எதிவா ராவண ஸ்வயம் ராமாயண சரம ஸ்லோகம் இது. சரண் என்று என்னை வந்து அடைந்து விட்டால் அவர்களை காப்பது என்னுடைய தர்மம் என்று கூறுகிறான் ராமன். எம் உழை அன்பின் வந்த நின்னோடு எழுவரானோம் என ராமன் கூற விபீஷணன் ராமனின் காலடியில் சரணடைந்தான். நாமும் அறவழி சென்று எம்பெருமான் கருணையை பெறுவோம். அடுத்தது தாஸ்யம்.
ஸ்ரீராமனுக்கு தொண்டு புரிவதே வாழ்வின் நோக்கமாக இருந்து அதனை திறம்பட செய்து தாசனாய் ராமனுக்கு கைங்கரியம் செய்த லக்ஷ்மணன் தாசிய பக்திக்கு ஓர் எடுத்துக்காட்டு. அனன்ய சேதக சததம் யோ மாம் ஸ்மாதி நித்யசக தஸ்யாகம் சுலபக பர்த்து நித்யம் யுக்தஸ்ய யோகினக. தன்னை எப்பொழுதும் நினைப்பதால் பக்தி தொண்டில் ஈடுபட தன்னை எளிதாக அடையலாம் என்கிறார் கண்ணன். தைரதன் கைகேயின் வரத்தால் ராமனை வனமேகச் சொல்ல லக்ஷ்மணன் தானும் வனம் செல்ல மரவுரி தரித்து நிற்கின்றான். எனக்கு தாய் தந்தை எல்லாமே ராமன் என்கிறான். நல் தாதையும் நீ, தனி நாயகன் நீ, வயிற்றில் பெற்றாயும் நீயே, பிறரில்லை பிறர்க்கு நல்க கற்றாய் இது காணுதி இன்று என கைமறித்தான் என்று கம்பர் இவனுடைய லக்ஷ்மணனுடைய புகழை பாடுகிறார். அகம் துவா அனுகமிஷ்யாமி வனர்மத்தியே தனுர்தரக ந தவலோகா கிரமணம் நா அமாத்வம் அகம் ரிஷே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயே நாத் பயா வினஷக. கைங்கரியம் அல்லாத மோட்சமும் வேண்டாம், கைவல்யமும் வேண்டவில்லை, சீதாராம கைங்கரியம் மட்டுமே வேண்டுகிறேன் என ராமனின் பாதங்களை பிடித்து கதறுகிறான். தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னது போல் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று குருஸ்வமாம் அனுசரம் கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி. உன்னை பின்தொடரும் ஊழியனாக என்னை ஏற்றுக்கொண்டால் பிறவி பயனுள்ளதாகும் என்று 14 வருடம் உண்ணாது உறங்காது ராமசீதைக்கு சேவை செய்த லக்ஷ்மண தாசிய பக்திக்கு ஈடேது? இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு லக்ஷ்மணன் மயக்கமுற ராமன் அப்படியே துடித்து போய் விடுகிறான். ஐயோ, நீதானே எனக்கு எல்லாமே, தந்தை தாய் தவன் மகம் தம்பி எல்லாம் நீ என்று அரற்றும் அளவுக்கு லக்ஷ்மணின் பக்தி இருந்தது. பயிலும் காலம் 10 நாளும் படற்கானத்து அயில்கின்றேனுக்கு ஆவன நல்கி அயிலாதாய் வெயில் என்று உண்ணாய் நின்று தளர்ந்தே மெலிவு எய்தி துயில்கின்றாயோ இன்று இவ்வுறக்கம் துறவாயோ என்று ராமன் கதறுவதை கம்பனின் வார்த்தையில் பார்த்தால் லக்ஷ்மணனின் ராமசேவை தாசிய பக்தி எல்லாம் எடுத்துரைக்கின்றது. வால்மீகியும் லக்ஷ்மணனை லக்ஷ்மி வர்தனா என்று அழைக்கிறார். கைங்கரிய லக்ஷ்மி இறைவனுக்கு இடைவிடாது சேவை செய்யும் பொக்கிஷம் லக்ஷ்மணனுக்கு ஏற்பட்டது. லக்ஷ்மணனின் தாசிய பக்தியில் ஒரு பங்கேனும் நமக்கருள சீதாராமரை வேண்டிடுவோம். அடுத்தது சக்கியம், தோழமை. வேடன் குகனுடன் ஐவரான ராமர் சுக்ரீவனோடு தோழமை பூண்டு அருவராக ஆன காட்சியை அனுபவிப்போம். தவா வலி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அரியின் வேந்தும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்று சுக்ரீவன் நிலையும் ராமரின் நிலையும் ஒன்றாக இருப்பது போல் இருவருமே இணைந்து பகைவர்களை ஒழிக்க சேர்ந்து தோழமை பூண்டனர். என்னுடைய பழைய வினைகளெல்லாம் தீர்ந்தன, ஊழ்வினியே என்னை உன்னுடன் சேர்த்தது என்று சுக்ரீவன் கூறுகிறான். ஆண்டாள் கூறியது போல் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனும் தீயினில் தூசாகும் என்பது போல் சுக்ரீவனும் கூற ராமனும் நெகிழ்ந்து நட்பை உறுதிப்படுத்த சுக்ரீவனை தழுவினார். அனுமனும் அக்னியை சாட்சியாக்கி இருவர் நட்பையும் உறுதிப்படுத்தினார். வானிடில் மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார், உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், நீ என் உயிர் துணைவன் என ராமனே கூற ராமசுக்ரீவ சக்கியம் பெருமகிழ்ச்சியை அளித்தது. வாலியை அழிக்க உதவி கேட்க ராமனும் வாக்களித்து வாலியை வதைத்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க சுக்ரீவனும் தன் வானர படைகளுடன் சீதையை மீட்க எல்லா முயற்சிகளும் எடுப்பேன், உடலுக்கு வேண்டியவைகளை கைகள் உடனே செய்கின்றன, கண்களை இமைகள் காக்கின்றன, இவைகள் நாம் சொல்லாமலே நன்மைகள் செய்வது போல் ராமா, நண்பனாகிய நான் நீ வேண்டாமலே உனக்கு எல்லா உதவியும் செய்வேன் என்று உரைத்தான் சுக்ரீவன். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்று குரல் சொல்வது போல் மன ஒற்றுமை எண்ணக்கருத்து ஒற்றுமை அன்றி உணர்ச்சி பூர்வமான வார்த்தை தேவையில்லை. ராமனுடன் நட்பினால் அருவராயான சுக்ரீவனின் சக்கியபக்தி நம்மை நெகிழச் செய்கிறது. அடுத்ததாக வருவது ஆத்ம நிவேதனம். தன் உயிரை புல்லாக நினைத்து வலியனான அரக்கன் ராவணனுடன் போரிட்டு சீதாராமருக்காக தன் இன்னுயிர் துறந்த ஜடாயு ஆத்ம நிவேதனத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு.
வால்மீகியும் ஜடாயுவை ஸ்ரீமான் என குறிப்பிடுகிறார். ராமரோ தனது தந்தைக்கு ஒப்பானவர் என்று கூறுகிறார். சீதாராமன் அருளால் ஒவ்வொருவரிடம் பக்தி எப்படி மேலோங்கி இருந்தது என்பதை அனுபவித்தோம். இனி இந்த 9 பக்தியும் ஒருங்கே கொண்ட ராமபக்த அனுமான் சொல்லின் செல்வன் பக்தியை அனுபவிப்போம். அனுமனின் பிரபாவம் பக்தி இவைகளை கூறுவது இயலாத ஒன்று. பணிவு, வீரம், விவேகம், பண்பு, பலம், பக்தி எல்லாம் பொருந்திய ஓர் உன்னத வடிவம் அனுமான். எதிர்பார்க்காத தூய அன்பு ராமனிடத்தில். அனுமனின் 9 வித பக்தியை பார்ப்போம். சிரவணம். ராமநாமம் உரைக்கும் இடமெங்கும் அமர்ந்து சிரவணம் செய்பவன் அனுமான். கீர்த்தனம். எப்பொழுதும் ராமநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருப்பவன். அடுத்தது ஸ்மரணம். ராமனின் நினைவன்றி வேறு ஸ்மரணை கிடையாது. இதயத்தை பிளந்தால் ராமசீதாதான் இருப்பார்கள். பாத சேவனம். ராமனின் தாமரை பாதங்களை பூஜிப்பது, திருவடிகளிலேயே தஞ்சமாவது. அனுமன் சீதையை அசோகவனத்தில் தொழுவதை கம்பன் வரிகளில் காண்போம். வணங்கி அந்தமில் மாருதி மாமலர் அணங்குசேர் கடிகாவு சென்று அன்மினான். தலை கிடந்தன தாரணி தாங்கிய மலை கிடந்தன போல் மணித்தோள் நிறை அலை கிடந்தன ஆழி கிடந்தன நிலை கிடந்தது உடல் நிலத்தே நின்றான். அர்ச்சனம். அனுமன் அருகில் சென்றாலே ராமஜபத்தின் ஓசை கேட்குமாம். வந்தனம். கைகூப்பிய அனுமனைத்தான் நாம் எங்கும் காண்கிறோமே. ராமனை எக்காலமும் தொழுத வண்ணம் உள்ளவர்தானே அனுமான். தாசியம். காலால் இட்ட வேலையை தலையால் செய்வது. மூலிகை பறித்து வா என்றால் சஞ்சீவ மலையே பெயர்த்து கொண்டு வருபவன். அடக்கத்தின் மறு உருவம். சக்கியம். நேசிக்கவும் பக்தி கொள்ளவும் ஆரம்பித்த பின் தோழமை உணர்வு தழைத்தோங்கிவிடும். இந்த பாவத்தில்தான் கண்டேன் சீதையை என்றவுடன் அனுமனை ஆறத் தழுவினான் ராமனும். ஆத்ம நிவேதனம். ராமநாமத்தின் இன்பத்தில் பிழைத்து இருப்பதே ஆத்ம நிவேதனமாக கருதி ராமனுடன் வைகுண்டம் செல்லவும் மறுத்த அனுமான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஜெய் ஸ்ரீராம். தந்தையின் வாக்கை காக்க வனம் ஏகிய ஒரு பிள்ளை அண்ணலின் வனவாசத்தில் தன் அனைத்தையும் துறந்து அருகேயே பணி செய்த ஓர் இளவல். அண்ணனின் கட்டளைக்கு இணங்கி 7 வருடம் பாதுகையை அரியாசனத்தில் அமர்த்திய இரு இளவல். என்னே ஓர் ஏற்றம் அயோத்தி மக்களுக்கு. ராமராஜ்யம் என்பது இதுதான். ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ராமபக்தியில் திளைத்தவர்கள். நவவித பக்தி இத்துடன் நிறைவுறுகிறது. குறைகளை மன்னித்தருள பிரார்த்திக்கிறேன். இதனை சபையில் உரைப்பதற்கு ஓர் சந்தர்ப்பம் அளித்த ஜனனிக்கு மறுபடியும் என் நன்றியையும் கேட்ட எல்லோருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் கூறுகிறேன். ஒரு சிறிய பாடலுடன் நிறைவுறுத்த எண்ணுகிறேன். அடியேன் எழுதிய பாடல். காலத்தில் அழியாத காவிய நாயகனே அயோத்தி ஸ்ரீராமனே நாளும் உன் புகழ் பாடுவேன். உன்னத மனிதனை உன்னில் கண்டதால் வந்தது ராம காவியம். காலத்தில் அழியாத காவிய நாயகனே அயோத்தி ஸ்ரீராமனே. 8 குணம் சொன்ன நாரத சொல்லதனால் முனி தந்தான் ஆதி காவியம். ராமனின் கதை உரைத்த முதல் காவியம். செந்தமிழ் சொல்லெடுத்து வந்ததோரமுதம் அதுவே கவி கம்பன் தந்த ராமாவதாரம். நடையழகுண்டு குணமுண்டு பண்புண்டு பரிவுண்டு என்றும் குறையாத கருணையும் உண்டு. யாருக்கும் அருள் உண்டு அதற்கொரு வழி உண்டு நாமம் உரைப்போமடா.
நான் பெற்ற பயன் பெறுவோமடா. பாலகனாய் வந்த கோசலை ராமன், அயோத்தி வந்த தசரத ராமன், பட்டாபிஷேக சீதாராமன், அயோத்தியாளும் ராஜா ராமன். வந்திடுமே ராமராஜ்யமுமே, மகிழ்ந்திடுவோம் அருள் பெற்றிடுவோம். வந்திடுமே ராமராஜ்யமுமே, மகிழ்ந்திடுவோம் அருள் பெற்றிடுவோம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், அனுமன் இருக்கையில் ஏது பயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், அனுமன் இருக்கையில் ஏது பயம். காலத்தில் அழியாத காவிய நாயகனே, அயோத்தி ஸ்ரீ ராமனே, நாளும் உன் புகழ் பாடுவோம். ஜெய் ஸ்ரீராம். அதுக்குள்ள முடிஞ்சிருத்தான் இருக்கு மாமியோட உபன்யாசம். எவ்வளோ அழகா இருந்தது அந்த மாமி சொன்ன விதம். அப்படியே நம்மள ராமாயண காலத்துக்கே கூட்டின்னு போன மாதிரி இருந்தது. கேட்க 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 கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ விஷயம் அப்பா, சொல்லி மாளாது. அவ்வளோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கா மாமி. ஒரு பக்தி பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். நான் சாதாரணமாக சொல்லுவா இல்லையா, நிறைய விஷயம் தெரிஞ்சவா ரொம்ப ஆரவாரம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாமிக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நிறைய இது எழுதுறா, ஸ்லோகம் எழுதி கொடுக்குறா, நிறைய பத்திரிகைக்கு எழுதுறா, ஸ்லோகங்கள் அர்த்தங்களோட எழுதி கொடுத்துட்டு இருக்கா மாமி. அதே மாதிரி அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு எவ்வளோ தன்னடக்கமா, அதாவது மாமி கிட்ட கேட்கும் போதே எப்படி சொன்னான்னா, எனக்கு அவ்வளோ தூரம் சொல்ல தெரியுமான்னு தெரியலன்னா, அதுதான் மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவாள்லாம் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. எவ்வளோ அழகா நவவித பக்தி, ராமாயணத்தில் நவவித பக்தி அப்படிங்கிறத கம்பர், ஆழ்வார்கள், சுவாமி தேசிகன், வால்மீகி எல்லாரோட ரெஃபரன்ஸையும் எடுத்து எவ்வளோ அழகா அந்த ராமாயணத்தில் நவவித பக்தி. இதுக்கு மேலே இதை யாராலையும் ஒருத்தர் நன்னா சொல்லுவாளா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமி, உங்களை மாதிரி இருக்கிறவாளோட அறிமுகம் கிடைச்சது. எங்களோட ஹயவதனா ஸ்லோகா ஸ்கூலுக்கு நாங்கள் அதை ஒரு பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறோம். இதே மாதிரி அப்பப்போ நீங்கள் எங்களோட சேனலுக்கு உங்களோட அந்த அவ்வளோ உங்களுக்கு இருக்கிற அறிவை எங்களுக்கெல்லாம் சொல்லி, அதிலிருந்து என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு என்னதான் என்னால் சொல்லிக்க முடியும், எனக்கு கொஞ்சூண்டு அறிவாவது உங்ககிட்டேருந்து நான் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். பெருமாள் ஆசீர்வாதத்தோடு அது வரக்கூடிய நாட்களில் நடக்கும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்கள் சேனலுக்காக சொன்ன உங்களுக்கு ராமபிரான் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை என்னென்னைக்கும் கொடுக்கணும். இதே மாதிரி பகவத் சேவையை நீங்கள் தொடரணும்னு பிரார்த்திச்சுண்டு ரொம்ப நன்றி மாமி. தேங்க்யூ ஸோ மச் மாமி. ஸ்ரீராம்.